முன்பொரு காலத்துல திம்மாபுரம்ங்கிற ஊர்ல ஒரு ஈ இருந்துச்சு. அந்த ஈக்கு ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாள் அந்த ஈ தன்னோட பேரை மறந்துருச்சு. அதனால ஊர்ல எல்லார் வீட்டுக்கும் போய் என் பேரு என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஆரம்பிச்சது. கொஞ்சம் பேரு கதை சொல்ற பெரியம்மாவுக்கு எல்லாமே தெரியும், நீ அவங்க கிட்ட போய் உன் பேரை கேளு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அது அந்த பெரியம்மா கிட்ட போச்சு. பெரியம்மா பெரியம்மா, என்னோட பேரு திடீர்னு எனக்கு மறந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ரொம்ப வயசாயிட்டதால எனக்கு நிறைய விஷயம் மறந்து போயிடுச்சு. எனக்கும் உன் பேரு ஞாபகம் இல்லம்மா, நீ போய் என் பையனை கேளு, அவன் கண்டிப்பா சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்க கதை சொல்ற பெரியம்மா. அப்போ அந்த ஈ காட்டுல விறகு வெட்டிட்டு இருந்த அந்த பெரியம்மாவோட மகன் கிட்ட போய், ஐயா, என் பேரு திடீர்னு மறந்துருச்சு, எனக்கு ஞாபக மறதி இருக்கு, உங்களுக்கு என்னோட பேரு தெரிஞ்சா சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவரு, எனக்கு உன் பேரு தெரியாது, இந்த காட்டுல ஒரு மரம் இருக்கு, அங்க வாழற பறவைகள் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ஈ அந்த மரத்து மேல வாழற பறவைகள் கிட்ட போச்சு. என் பேரை நான் மறந்து போயிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல முடியுமா அப்படின்னு மெதுவா கேட்டுச்சு. அதுக்கு அந்த பறவைகள், எனக்கு உங்க பேரு தெரியல, நீங்க போய் தண்ணிய கேளுங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ஈ அந்த தண்ணிக்கு போய் குளத்து தண்ணி கிட்ட, என்னோட பேரை நான் மறந்து போயிட்டேன், நிறைய பேரை கேட்டேன், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அடடே செல்லக்குட்டி, உன் பேரு எனக்கும் தெரியலையே, இதே குளத்துல இருக்கிற மீன்களை கேளு, அதுங்க கண்டிப்பா உன் பேரு சொல்லும் அப்படின்னு சொல்லுச்சு தண்ணி. அப்போ அந்த ஈ தண்ணிக்குள்ள இருந்த மீன்கள் கிட்ட போய், காலையில நான் என்னோட பேரை மறந்து போயிட்டேன், கண்ணுல படுற எல்லார்கிட்டயும் என் பேரை கேக்குறேன், யாருக்குமே என் பேரு தெரியவே இல்லை, கொஞ்சம் என்னோட பேரு என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தண்ணில இருந்த மீன், யார் யார கேட்ட அப்படின்னு கேட்டுச்சு. கதை சொல்ற பெரியம்மா, அவங்களோட மகன், மரத்துல இருந்த பறவைகள், நீ இருக்கிற இந்த குளத்தோட தண்ணி, இந்த யாருக்குமே என் பேரு ஞாபகம் இல்ல, நீங்களாவது என்னோட பேரு என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த தண்ணில இருந்த மீன், எங்களுக்கு இந்த தண்ணி தான் உலகம், நாங்க வெளியிலயே வரமாட்டோம், அதனால எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, அதனால உன் பேரும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா என் பேரை யார்கிட்ட கேட்டா தெரியும், அதையாச்சும் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டுச்சு. நீ கேக்குறதுனால உனக்கு நான் சொல்றேன், இந்த நாட்டு மன்னருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், அவர்கிட்ட போய் கேட்டேனா உன் பேர் என்னன்னு அவரே சொல்லுவார், அவர்கிட்ட முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுச்சு தண்ணில இருந்த மீன். உடனே அந்த ஈ பறந்து போய், பிரபு, உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணுமே இல்ல, எதிர்பாராத விதமா என் பேரை மறந்துட்டேன், அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா, அது ஞாபகம் வராம என் தலைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மகாராஜா சிரிச்சுக்கிட்டு, உன் பெயர் எனக்கு எப்படி தெரியும், நான் சவாரி செய்யும் குதிரையுடன் போய் கேள், அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரும் தன்னோட பேரை சொல்லாததால ஈக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஆனாலும் அது விடுற மாதிரி இல்ல. ராஜாவோட குதிரை கிட்ட போச்சு. என் பேரை நான் மறந்து போயிட்டேன், அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. நான் எப்பவும் குதிரை கூடத்துல தான் இருப்பேன், வெளி விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒரு வேலை செய், வெளியில சுத்திக்கிட்டு இருக்க கழுதைய போய் கேளு, அது கண்டிப்பா உன் பேரை சொல்லும் அப்படின்னு சொல்லுச்சு. குதிரை சொன்னதை கேட்டு ஈக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. கழுதைய தேடி பறந்து போச்சு. கழுத மாமா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், அத ஒவ்வொருத்தனாலதான் பண்ண முடியும், நான் என் பேரை மறந்துட்டேன், என் பேரு என்னன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டுச்சு. வயல் வெளியில புல்ல தின்னுட்டு இருந்த கழுதைக்கு ஈ சொன்ன விஷயம் சிரிப்பு வந்துச்சு. உனக்கு உன் பேரு தானே தெரியணும் அப்படின்னு கத்துச்சு அந்த கழுதை. அப்போ ஈ, என்னோட பேரு அதேதான், கழுத மாமா, என் பேரை ஞாபகப்படுத்தினதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு ஈ.